வணக்கம் நண்பர்களே. 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் ஏற்கனவே ஒரு 50 கேள்விகள் பார்த்துருக்கோம் ஒரு 3 வீடியோவில். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 4வது வீடியோ 51வது கேள்வியிலிருந்து இந்த கேள்வி பாருங்கள். எ புக் செல்லர் as 220 மேத்ஸ் புக்ஸ், 380 தமிழ் புக்ஸ், 420 இங்கிலீஷ் புக்ஸ். இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களை ஒரே ஒரு வேர்டு தான் கவனிக்க சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவிலே இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் அதிகபட்சமாக அப்படிங்கிற இந்த வார்த்தையை, அதிகபட்சமாகன்ற வார்த்தை இருந்தாலே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஹெச்சிஎஃப். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த 220, 220, 380, 420 இதுக்கெல்லாம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சிஎஃப். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஐடியா, எல்லாத்துலேயுமே என்ன வருது அப்படின்னா கடைசியாக 0 வருது. அப்போனா எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னா 10ஆம் வாய்ப்பாட்டில். ஸோ ஆன்சர் 10ஓட மடங்காக இருக்கணும். பாருங்கள், கொடுத்துருக்கிற எல்லாமே 10உடைய மடங்கு தான் இருக்குது. அப்போ நம்ம அடுத்த வழிக்கு வரும். மீதி இருக்கிற நம்பர் 22, 38, 42. இப்போ உங்களுக்கு கேன்சல் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வகுத்து போடுறதுக்கு. இல்லை இந்த 0 வச்சுக்கிட்டு போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் வேலையாக இருக்கும் பாருங்கள். அப்போ இதெல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா 2ஆம் வாய்ப்பாடு. 11 முறை, இது 19 முறை, இது 21 முறை. இப்போ மீண்டும் எதுவும் எந்த பொதுவான வாய்ப்பாட்லேயும் வராது. அப்போ இங்கே என்ன நிற்குதுன்னா 2, ஏற்கனவே ஒரு 10, அப்போ 2 20ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சிக்க முடியுதுங்களா? நம்ம இந்த மெத்தடில் ஏற்கனவே 2 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? அடுத்தது பாருங்கள். இங்கே 2 நம்பருடைய எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. 78க்கும் 39க்கும் எல்சிஎம் 78னா ஜிசிடி என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொஷின். மீ போ வா என்ன அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா 2 நம்பரையும் மேலே போடணும், அதோடைய எல்சிஎம்மை கீழே போடணும், வகுத்து போடணும். அது ஒரு வழி. நான் இன்னொரு வழின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபார்முலா படி போடணுன்னா 2 நம்பரை மேலே போட்டுடுறோம், அந்த ஹெச்சிஎஃப்பை எல்சிஎம்மை கீழே போடுறோம். 78 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 39ங்கிறது ஆன்சர். இது நம்ம ஃபார்முலா படி சொல்கிறது. இது பார்த்த உடனே சொல்ல முடியுமா சார் அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். இந்த 2 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. 39உடைய மடங்கு தான் 78. கரெக்டாக? அப்போ அப்படிங்கிறதால ஹெச்சிஎஃப் என்ன வரும், இல்லை ஜிசிடி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்த உடனே கூட சொல்ல முடியும். ஒன்று. இன்னமும் அதை விட ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது இந்த கொஷினுக்குன்னு இல்லாமல் நிறைய ஹெச்சிஎஃப் கேட்குற கொஷின்ஸுக்கு யூஸ் ஆகும். அவங்க சொல்லியிருக்கிற நம்பர் 78, 39. எப்போவுமே ஹெச்சிஎஃப் அதாவது ஜிசிடி எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழில் மீப்போவா எப்படி இருக்குன்னா அவங்க கொடுத்த நம்பர்லேயே சின்ன நம்பராகவோ இல்லை அதை விட சின்னதாகவோ இருக்கும். அப்படி பார்க்க போனால் இங்கே ஜிசிடி 39, அப்போ சின்ன நம்பர் 39, அப்போ ஜிசிடி 39 இல்லை அதை விட கம்மியாக இருக்கணும். பாருங்கள், 48 அதை விட அதிகம், இதுவும் அதிகம், இதுவும் அதிகம். அப்போது இருக்கிற ஆன்சர் 39 இல்லை அதை விட கம்மியாகவோ இருக்கிற ஒரே ஆன்சர் எதுன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ அந்த ஆன்சர் தான். இதுக்கு நீங்கள் எந்த ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை, இந்த ஐடியா தெரிஞ்சதுனாலே சொல்லிடலாம் பாருங்கள். ரைட்டா? அடுத்தது 53 பாலினமியல் கொடுத்துட்டு அதனுடைய எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இங்கே x3, இங்கே x², இங்கேயும் x பவரில் ஸ்கொயர் தான். அப்போ எல்சிஎம் அப்படிங்கிறதால ஆன்சர் அந்த எக்ஸோட பவரில் இங்கே அதிகமாக இருக்கிறது 3 அதை விட அதிகமாக வரணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட பவரில் 2 தான் இருக்குது. கண்டிப்பாக எது வராது? ஏ வராது. மீதி இருக்கிற 3லேயுமே x³ விட அதிகமாக தான் இருக்குது. பாருங்களேன், இங்கே x, இங்கே x²னால் மல்டிப்ளை பண்ணால் x³ வந்துடும். அதே மாதிரி தான் இங்கெல்லாம். அப்போ நம்ம போட்டு தான் ஆகணும். இங்கே கூட எப்படி இன்னும் முடிவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஃபார்முலா x³ + 1னா a³ + b³ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எனக்கு அதை விட பார்த்த உடனே என்ன தெரியுது அப்படின்னா x² - 1 உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். மெத்தட் படி தான் போகணுன்னா இல்லை. x² - 1னா ஏற்கனவே நம்பர் வீடியோவில் பார்த்துருக்கோம் பாருங்கள். a² - b² ஃபார்முலா a + b × a - b. அப்போ x² - 1னா x + 1 × x - 1. கரெக்டாக? இங்கே x + 1 வருது, இங்கே x + 1 மூணாவது டேர்மில் x + 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோன்னா பவரில் அதிகமாக இருக்கிறது. அப்போ x + 1ல் இங்கே பவரில் 1, இங்கே 2. அப்போ கண்டிப்பாக x + 1ஓட பவரில் 2 இல்லை அதை விட அதிகமாக தான் வரப்போகுது. ஏன்னா இங்கே நம்ம இதை பிரிக்கலை. கரெக்டாக? அப்போது x + 1ஓடைய பவரில் 1 இருந்துச்சுன்னா அந்த ஆன்சர் வராது. இல்லை, கண்டிப்பாக இன்னொன்று x + 1 வந்தே ஆகணும். எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஆப்ஷனில் x + 1 வரல, அப்போ இதுவும் கிடையாது. பவரில் 1 இல்லை 2 இல்லை அதோட அதிகமாக இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? பாருங்கள், 2 வந்திருக்கு. இந்த 2 இடத்துலையும் x + 1ஓட பவரில் 2 வந்திருக்கு. ஓகே, மீதி இருக்கிறது எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் x - 1 வந்திருக்கு. கரெக்டாக? இதே மாதிரி இந்த டேர்ம்பை பிரிக்கிறேன். x³ + 1 பிரிச்சேன்னா a³ + b³, a + b
எக்ஸ் ப்ளஸ் 1, ஏன்னா 1 க்யூப்னு எழுதலாம், ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. எக்ஸ் ப்ளஸ் 1 ஆல்ரெடி முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா வெறும் எக்ஸ் மைனஸ் 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 தான் வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. ஸோ சியும் கிடையாது. எதுதான் நம்முடைய ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 54. இங்கே பாருங்கள், 2 எண்களுடைய HCF 8னா கீழே இருக்கிறதுல எது வந்து எல்சிஎம்மாக இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, HCF 8. அப்போது எல்சிஎம்மும் 8ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவங்க எது எல்சிஎம் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கீழே இருக்கிறதுல எது 8ஆம் வாய்ப்பாட்டில் வரலையோ அதுதான் இப்போ நமக்கான ஆன்சர். 24 8ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 48 6 8 இதுவும் வரும், 7 56. அப்போது 60 மட்டும்தான் 8ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அதனால் அதுதான் எல்சிஎம்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? அடுத்தது 55. இங்கே அப்படி தான் 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய HCF கேட்குறாங்க. இதுவும் நம்ம முன்னாடி சொன்ன நிறைய ஐடியாஸ் படியே செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இங்கே பாருங்கள், நம்பர்லேருந்து நீங்கள் லெட்டர்லேருந்து எடுத்தாலும் ஈஸி. 16 24. இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னது HCF இருக்கிற நம்பர்லேயே சின்ன நம்பர் இல்லை அதை விட கம்மியாக. 16 24 சின்னது 16. ஒன்று 16 வரணும், இல்லை அதை விட கம்மியாக வரணும். அப்போ 24 வராது, 48 வராது. முடிஞ்சிச்சா? 16 இல்லை 8 வரலாம். அடுத்ததுக்கு வருவோம். இங்கே எக்ஸ் க்யூப், இங்கே எக்ஸு. பவரில் சின்னது எக்ஸு தான், 2 இடத்துலையும் அதான் இருக்குது. ஒய் ஸ்கொயர் ஒய் க்யூப், பவரில் சின்னது ஒய் ஸ்கொயர், 2 இடத்துலையும். இசட் இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. HCF கண்டுபிடிக்கும் போது 2 இடத்துலையும் இருந்தால் தான் வரும். அப்போது இசட் ஒரு இடத்துல தான் இருக்குன்றதால இசட் வராது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டி. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்தது 3 நம்பர் கொடுத்துட்டு இங்கேயும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா HCF கேட்டிருக்காங்க. இதையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வாய்ப்பா 1 வராதுன்றதை முதல்லே சொல்லிடலாம். எப்படி பார்த்த உடனே தெரிஞ்சு எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 2ஆம் வாய்ப்பாடு. 396 504 636 எல்லாமே இரட்டைப்படைகள். கண்டிப்பாக 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 1 கிடையாதுன்ற முடிவுக்கு வந்துடலாம். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கமாக போட்டு பார்க்குறது மாதிரி 396 504 636 இப்படி போட்டாலும் ஓகே. வேறு சில ஐடியாஸும் இருக்குது. நீங்கள் இது படி போட்டாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். முதல்ல 2ஆம் வாய்ப்பாட்டில் போடுறேன். 2 9 2 மீதி 1 8 2 16 504 2 4 மீதி 1 2 10 2 4 636 3 2 6 2 2 மீதி 1 8 2 16. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போடுறேன். 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 9 2 18 9 2 18. மறுபடியும் இங்கே வந்தீங்கன்னா 2 2 6 2. இங்கே வந்தோன்னா 2 2 9 2. கரெக்டாக? இப்போ மறுபடியும் பார்க்குறேன். இதெல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். பாருங்கள், 3 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 3 3. மறுபடியும் 3 3. இதுக்கு மேலே எல்லாம் ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. அப்போ 2 4 4 3 12 அப்படிங்கிறது தான் நம்மளோட HCF. சரிங்களாம்மா? ஓகேவா? அடுத்தது 57. இங்கே 2 நம்பர் கொடுத்துட்டு இதுக்கும் அதே மாதிரி தான் HCF கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், நம்பரும் பெருசாக இருக்குது, ஆன்சரும் பெருசாக இருக்கே சார், எப்படி போடுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியான ஒரு வழி, மெத்தடாக எப்படி போடுறதுன்றதையும் சொல்கிறேன். கீழே இருக்கிற ஆன்சர்லேருந்து எப்படி பண்ணணும் அதை விட ஈஸியாக அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். பாருங்கள், மெத்தடாக போடணுன்னா 2த்தையும் ஒன்றா எடுத்திங்கன்னா முடியாது, தனித்தனியாக கண்டுபிடிங்க. இதை 5ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 5ஆல் போட்டிங்க அப்படின்னா 5 25. அப்புறம் 2 5ஆம் வாய்ப்பாட்டில் வராதுன்றதால் 0 வச்சுக்கிட்டு 5 25. மறுபடியும் 2 வராது, 0 வச்சுக்கிட்டு 5 25. மீண்டும் 5ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 1 5 5 0 1 5 5 0 1 5 5. அதே மாதிரி இதையும் 2 வாட்டி 6ஆம் வாய்ப்பாட்டில் போட்டிங்க அப்படின்னா ஏன்னா 6 36 0 6 36 3 வராது 0 6 மறுபடியும் 6ஆம் வாய்ப்பாட்டில் போட்டிங்கன்னா 1 0 1 0 1. அப்போ வகுத்துட்டே வரும்போது தனித்தனியாக வகுத்துருக்கும். வகுத்துட்டே வரும்போது 2த்துலேயும் பொதுவாக வரக்கூடிய நம்பர் எது அப்படின்னா 10101 10101. அப்போ இதோட HCF மீப்போவா என்னவாக இருக்கும்னா 10101 இருக்கும். இது ஒரு வழி, தனித்தனியாக வகுத்து சொல்கிறது. இதான் ஈஸியான வழி. இதை விட ஈஸியாக ஆப்ஷன்லேருந்து சொல்ல முடியுமானா தாராளமாக சொல்ல முடியும். எப்படின்னா HCFங்கிறது இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணணும். கரெக்டாக? சொல்லப்போனால் கீழே இருக்கிற நம்பரை ஏதோ ஒரு நம்பர் பெருக்குன்னா இந்த 2 ஆன்சரும் வரணும். இப்போ பாருங்களேன், இது இங்கே 25ன்னு இருக்குது. இங்கே எல்லாமே ஒன்றா இருக்கிறதால இது 25ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் இன்னும் ஈஸியாக 25ஆல் பெருக்க வேண்டாம். இன்னும் ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். இங்கே கடைசியாக என்னென்னு முடியுது 0. இது நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே ஆன்சர் கடைசியாக 0 தான் முடியும். ஆனால் அவங்க கொடுத்துருக்க 2 நம்பரும் என்னென்னு முடியல,
0ன்னு முடியல. அப்போ இது ஆன்சர் கிடையாது, இதுவும் அதே கண்டிஷன் படி ஆன்சர் கிடையாது. சொல்லிட்டோமா? இது ரெண்டுத்தில் எதை சார் சொல்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தை இப்போ நம்ம 25 இருக்கா, இங்கே வேணால் 25 பெருக்கி பாருங்களேன். ஓர் 25 25 0 இருக்கிறதால 25 அப்படியே வந்துடும். அதே தான் ஓர் 25 25 ஓர் 25 25 ஆன்சர் வருது பாருங்கள். இங்கே அப்படி போட்டிங்கன்னா வராது. ஒரு 25 மீதி 2 மறுபடியும் 27ன்னு வந்துடும் பாருங்கள். அப்போ இதுவும் வராது. ஸோ இந்த மாதிரின்னு சொல்லலாம். லாஸ்ட் நம்பர் வச்சு 2 ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் பாருங்கள். சரிங்களா? இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் 58. இங்கே 3 நம்பர் கொடுத்துட்டு இதனாலலாம் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய வர்க்க எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தை தான் இதில் ரொம்ப முக்கியம் பாருங்கள். வர்க்க எண், ஸ்கொயர் நம்பர். அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். 800 ஸ்கொயர் நம்பரானால் கிடையாது. 800 ஸ்கொயர் நம்பரில் வராது. மீதி 3 ஸ்கொயர் நம்பர். அப்போ இதிலிருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். இங்கே எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 6ஆம் வாய்ப்போடு இல்லை 9ஆம் வாய்ப்போடு எடுத்துக்கோங்க. எதை எடுத்திங்கனாலும் ஓகே தான். நான் ஈஸியாக 6ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேனே. கீழே இருக்கிற நம்பர் கண்டிப்பாக, ஏன்னா இந்த 3 நம்பரால் வகுப்படணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த நம்பர் 6ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படுதுன்னு பாருங்கள். 900 6 வகுப்படுதுன்னா என்ன அர்த்தம்? வகுத்து பார்த்திங்கன்னா மீதி 0 வரணும். 900 6ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 400 போட்டிங்கன்னா வராது. எனக்கு 6ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்து பார்க்க முடியல சார் அப்படின்னா, ஏற்கனவே போன வீடியோவில் ஒரு ஐடியா சொன்னோம் பாருங்கள். 6 7 3 6ன்னு பிரிச்சுக்கலாம். 3ஆம் வாய்ப்பாடை யோசிச்சிங்கன்னா போதும். 3ஆம் வாய்ப்பாட்டில் என்ன அர்த்தம்? இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டினா வரக்கூடிய ஆன்சர் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 900 9 0 0 3ஆம் வாய்ப்பாடு வரும். 4 0 0 கூட்டினா 4 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 1 0 0 கூட்டினா 1 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ எது மட்டும்தான் வருதுன்னா 900 மட்டும்தான் வருது. அப்போ அந்த நம்பர் என்னவாக இருக்கும்னா 900. முதல்ல ஸ்கொயர் நம்பரான்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். நீங்கள் அப்படியே ஆன்சர் 2520 ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லைனாலும் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். முதல் 10 எண்களால் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 1லேருந்து 1ஆம் வாய்ப்பாட்டில் எல்லாம் வந்துட போகுது. 2 3 4 5ன்னு எல்லா வாய்ப்பாட்லேயும் வரணும். நான் ஈஸியாக எதை எடுத்துக்கிறேன்னா 3ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். இப்போ சொன்ன மாதிரியே 3ஆம் வாய்ப்பாடை யோசிச்சிங்கன்னா ஈஸியாக இங்கே பாருங்கள். 3ஆம் வாய்ப்பாடுனா மொத்தத்தையும் கூட்டினா வர ஆன்சர் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 2 5 7 7 3 10 10 0 10 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 2 5 7 1 8 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 2 5 7 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ வரக்கூடிய ஆன்சர் 2520. முடிஞ்சு போச்சு பாருங்கள். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அடுத்தது 60. 0 மற்றும் 6ன் மீப்பெரு பொது காரணி. 0 வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா HCF சொல்ல முடியாது. அதனால் இதுக்கோட ஆன்சர் அன்டிஃபைன்டு, வரையறுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான். அடுத்தது LCM அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சொன்னது தான். HCF அப்படின்னா கொடுத்த நம்பர்லேயே சின்ன நம்பர் இல்லை அதை விட சின்ன நம்பர் HCFனா. LCMனா இருக்கிறதுலே பெரிய நம்பர் இல்லாட்டி அதை விட பெரிய நம்பர். அப்போ பாருங்கள், மீசியமானது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட பெரிய எண்ணாவோ அதோட பெருசாக தான் இருக்கணும். அவங்க எப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது அதை விட எப்படி இருக்காதுன்னா சின்னதாக இருக்காது, பெருசாக இருக்கும். அதே நம்பர் கூட வரலாம். இப்போ ஒரு கொஷின் பார்த்தோம், 39 78க்கு LCM 78ன்னு பார்த்தோம். அதே நம்பர் வரலாம், சமமாக வரலாம், பெருசாக வரலாம். அதோடைய மடங்குன்னா அதான். இப்போது 2னா 4 8 6 8 10 அந்த மாதிரி மடங்காகவும் வரலாம். கண்டிப்பாக என்னவாக தான் இருக்காதுன்னா குறைவாக இருக்காதுன்றது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 62 பாருங்கள். 72 மற்றும் 108ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். இங்கேயும் இப்போ நாம் சொன்ன ஐடியாவே யூஸ் பண்ணலாம். நீங்கள் 5 இலக்க எண்ணுக்கெல்லாம் ஐடியா போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். 72 எப்படி பிரிக்கலாம்னா 8 9 72ன்னு பிரிக்கலாம். அப்போ கீழே இருக்கிற ஆன்சரில் எந்த ஆன்சர் 9ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு பாருங்கள். 9ஆம் வாய்ப்பாடுனா கூட்டினா எல்லா நம்பரையும் கூட்டினா 9ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 1 வரல. 1 2 2 5 7 7 2 9 9ஆம் வாய்ப்பாட்டில் வருது. இங்கே 1 7 8 8 2 10 9ஆம் வாய்ப்பாட்டில் வரல. 1 1 2 2 8 10 9ஆம் வாய்ப்பாட்டில் வரல. அப்போ இது மட்டும்தான் வருது, ஆன்சர் பி மட்டும்தான் வருது. அப்போ இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. முடிஞ்சிச்சா? அடுத்தது 63வது கேள்வி பாருங்கள். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா LCM. இது 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேயும் x3, இங்கேயும் x உடைய பவரில் 2 இருக்குது. அப்போனா LCM அப்படிங்கிறதால x3 இல்லை அதாவது அதிகமாக இருக்கணும். ஆனால் கொடுத்துருக்கிற எல்லா ஆப்ஷன்லையுமே அப்படி தான், x3 விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். x3 மைனஸ் a3, அதாவது a3 மைனஸ் b3. இதுக்கான ஃபார்முலா a மைனஸ் b. அப்போது x மைனஸ் a இன்ட்டு a ஸ்கொயர் x ஸ்கொயர்
ப்ளஸ் ஏபி, அப்போ எக்ஸையும் ஏபியும் பெருக்குன்னா ஏஎக்ஸ் இல்லை எக்ஸ்ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதில் ஏ இருக்கிறதால ஏ ஸ்கொயர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், இது அப்படியே வச்சுக்கலாம். எல்சிஎம் நம்போது இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஏ, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஏ, பவரில் எது பெருசுன்னா 2, அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு வரணும். இங்கே அந்த இல்லை பாருங்கள், அதனால் இது கிடையாது. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இதுவும் கிடையாது. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. இது போக மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னா தோ ஆப்ஷன் சி, முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்தது 64 HCF ஆஃப் 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். HCF கேட்குறாங்கன்னா இப்போ எல்லாமே பேஸ் ஈக்குவலாக இருக்குது, ஏ தான். HCF கேட்குறாங்கன்னா பவரில் சின்னது, எல்சிஎம் கேட்குறாங்கன்னா பவரில் பெருசு. எது சின்னது? m+1 தான் சின்னது. அப்போ ஆன்சர் m+1. இதே கொஷினில் எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா m+3ன்னு வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது 65 மில்க்மேன் ஒரு பால் காய்கிட்ட 175 லிட்டர் பசும்பால், 105 லிட்டர் எருமைப்பால் இருக்குது. சம கொள்ளல் கொண்ட இரு கலன்களை அடைக்கணும் அப்படின்னா அதிகப்படியான, இந்த வார்த்தை பாருங்கள், ஹையஸ்ட்டு. இன்றைக்கி பார்த்த கொஷினே தான், அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்த கொஷினே தான். அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? HCF 2 நம்பர் 175 105. இங்கே நீங்கள் எப்படி முடிவுக்கு வரலாம்? 2 எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 5ஆம் வாய்ப்பாடு. அப்போ ஆன்சர்லேயும் 5ஆம் வாய்ப்பாட்டில் இருக்கிற நம்பர் தான் இருக்கணும். 17 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது, இது வராதுன்னு முடிவு பண்ணிடலாம். ஸோ மீதி 175 105 போட்டு பார்க்கலாம். ஏன்னா மற்ற எல்லாமே 5ஆம் வாய்ப்பாட்டில் வருது இல்லையா? அப்போ போட்டு பார்க்குறேன். 5 3 5 5 25 2 10 1 மறுபடியும் 2 எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 7ஆம் வாய்ப்பாடு. 7 35 7 21, இதுக்கு மேலே வராது. அப்போ 5 7 பெருக்குனீங்கன்னா 7 35ங்கிறது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேவா? இது வரைக்கும் லாஸ்ட் இயர் கேட்ட எல்சிஎம் HCFக்கு மட்டும் 4 வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் ஒரு வீடியோ இருக்கும், 1 இல்லை 2 வீடியோ, அந்த அளவுக்கு கொஷின்ஸ் இருக்குது. குரூப் 4க்கு நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தாராளமாக எல்சிஎம் HCFல 2-3 கேள்விகள் கேட்குறாங்க, அதை ஈஸியாக அடிச்சிடலாம். திரும்ப திரும்ப இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்க கேட்குற கொஷினுக்கெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். மீதி இருக்கிற கொஷின்ஸை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்கட்டோடு சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ.